அமித்ஷா எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துட்டாரு? பீகாரில் என்ன ஆச்சு தெரியுமில்ல, அதே கதி அந்த மம்தா பானர்ஜிக்கும் இங்கே திமுக ஸ்டாலினுக்கும் ஏற்படும்ட்டார். வார்னிங். நீங்கள் அது என்டிஏ தாண்டா ஜெயிக்குங்கிறார். அடித்து சொல்கிறார். எப்படி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னா, அதுதான் சார் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா மம்தா பானர்ஜி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது பூரா பங்களாதேஷிலேருந்து வந்தவங்க ஓட்டை வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தாங்க இவங்க, என்னடா கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்ட எத்தனை ஆண்டு காலம் 30-40 ஆண்டு காலம் மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டு இருந்த கம்யூனிஸ்ட் தாண்டா தோத்தான். இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சுட்டு வருதுன்னு ஆராய்ச்சியில் இறங்கும்போது தான் தெரியுது. எல்லாம் பங்களாதேஷத்துலேருந்து வந்தவனுக்கு பூரா ரேஷன் கார்டை கொடுத்து, ஆதார் கார்டை கொடுத்து, ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வச்சுட்டாங்க. அப்போ தான் அவங்க பிடிச்சாங்க. சாரை கொண்டு வரணுங்கிற எண்ணமே இந்தியாவில் அப்போ தான் வந்தது. அப்போ நம்ம நாட்டு பிரஜையாக இல்லாதவன்லாம் ஓட்டு போட முடியுமா? வெளிநாடுகளில் பங்களாதேஷ்லேயோ பாகிஸ்தான்லேயோ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ இங்கே இங்கிலாந்துலேயோ போய் நம்ம இந்தியர்கள் ஓட்டு போட முடியுமா? அப்படிங்கிறத வச்சு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இங்கே காலி அத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் ஓட்டும் போயிடுச்சு. அதனால் நம்பிக்கையுடன் சொல்கிறார் அமித்ஷா. பீகார் கதி தாண்டா வெஸ்ட் பெங்கால். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. உங்கள் இது காலி அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் 2 இதனால் காலி. ஒன்று சார் 80 லட்சம் காலி. இவருடைய கள்ள ஓட்டு ஆயுதம் தகர்ந்து போச்சு. அதுக்கு அடுத்தது விஜய் வேறு வந்துட்டார். மைனாரிட்டி ஓட்ஸ் காலி. அதனால் வீட்டுக்கு போகிறது உறுதி.